இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் டியூட்டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போதே உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25/2/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். indiancoastguard.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும். அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கேட்டகரியாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஒன்று ஆஃபீஸர்ஸ்க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம எதில் வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் டியூட்டி, அதாவது வார்ஸுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் போனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிருக்கு அப்படின்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேஇஜியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து ஜென்ரல் டியூட்டிக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து வரப்போகுது அண்ட் எப்போ அப்லோடு பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் 11 பிப்ரவரிலேருந்து 11 பிப்ரவரி அன்னைக்கு மதியம் 11 மணிலேருந்து பிப்ரவரி 25 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து யார் அப்படின்றத வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து யாருன்னா அன்மேரிடு தான், சரிங்களா? அன்மேரிடு அப்ளிகேஷன் எலிஜிபிள் கேண்டிடேட் இன்வைட் பை மெயில் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இவங்க வந்து இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மெயில் இந்தியன் கோஸ்ட் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்ன இருக்கணும் அண்டு என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃப் நாவிக் ஜென்ரல் டியூட்டிக்காகவும் போஸ்ட் ஆஃப் டைனமிக் பிரான்ச்சுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு ஆர்மர்டு ஃபோர்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாவிக் ஜென்ரல் டியூட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். வித் இவங்க 12th வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12th வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து 12th இந்த சப்ஜெக்ட் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாவிக் டைனமிக் பிரான்ச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் போதும். எஜுகேஷன் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான என்ன ஏஜ் லிமிட்டு அண்டு இந்த 2த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஒரே ஏஜ் லிமிட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஃபில்லப் பண்ணுறதுக்கான மார்க் வந்து நீங்கள் எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்லோடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். அண்டு அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 year ரிலாக்ஸேஷனும் அண்டு OBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 year ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் கொடுக்கல, உங்களுக்கு ஜோனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் நாவிக்கு அதாவது ஜென்ரல் டியூட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 260 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சவுத் ரீஜனில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 54 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. URல 21 வேக்கன்சி, EWSல 5 வேக்கன்சி, OBCயில் வந்து 14 வேக்கன்சி, STயில் வந்து 6 வேக்கன்சி, SCயில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வேக்கன்சி, இந்த மாதிரி வந்து 54 வேக்கன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அதாவது
சவுத் ரீஜனுக்கு மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நாவிக் டைனமிக் பிரான்ச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சவுத் ரீஜனில் வந்து எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 3 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 1 வேக்கன்சி, அண்ட் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சியும், அண்ட் எஸ்டிக்கு வந்து 1 வேக்கன்சி, அண்ட் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக வந்து 40 வேக்கன்சி எல்லா ரீசன்லும் வந்து கொடுத்துருக்காங்க. இது எது இந்த ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து அண்ட் சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் சவுத்தில் வந்து என்னென்ன ஸ்டேட்டெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார் அண்ட் இஸ்லாமர், அந்த தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் ரீசனில் வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேஜ் 4 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 1 வந்து என்ன நடக்கும், ஸ்டேஜ் 2 என்ன நடக்கும் அப்படின்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற ப்ராசஸில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா இந்த இதை வந்து அழகாக கோட் பண்ணலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைனமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1 நீங்கள் கடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் டைனமிக்கில் இருந்தாலும் சரி, அண்ட் ஜென்ரல் டியூட்டியில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் நீங்கள் வந்து வெளியேற முடியும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ, இதுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வெளியிட போகிறாங்க, இதுக்கான ட்ரைனிங் எப்போ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்டு டைனாமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் 1ல் டைனாமிக் பிரான்ச்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆவீங்க, அண்டு இதில் என்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜென்ரல் டியூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் செலெக்ஷன் 1 அண்ட் செலெக்ஷன் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30+20 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆவீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மார்க் வந்து 60 எடுத்தாலே நீங்கள் பாஸ் தான். செலெக்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50ல் வந்து பார்த்திங்கன்னா 30 எடுத்தாலும் நீங்கள் பாஸ் தான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. அண்ட் 10th +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான டோட்டல் மார்க் எவ்வளோ, அண்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும், அண்டு கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் ரிசர்வேஷனில் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சப்ஜெக்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2ல் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலிடான இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்டேஜ் 3ல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணி நீங்கள் வேலிடான பர்சன்டா அப்படின்றத எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க. அண்டு ஸ்டேஜ் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் பேஸ்டு வெரிஃபிகேஷன் அப்படின்றதையும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வந்து பாஸாக ஃபெயிலா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நாளே அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 31 டிசம்பர் 2025 அன்றைக்கி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 4ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலான ரிசல்ட்டை வந்து சொல்லிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை, எப்போருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ற டேட்டை வந்து பார்த்திங்கன்னா 11 பிப்ரவரியிலேருந்து 25 பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதை மேலே இருக்கிற அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், அது அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ், அப்ளிகேஷனுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இவங்க எல்லாமே தவிர்த்து மற்ற கேண்டிடேட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ரிஃபண்டபிள் ஃபீஸ் தான். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் இருக்கிற மாதிரியும், அண்டு ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் இருக்கிற மாதிரியும், ஸ்டேஜ் 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அட்மிட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே கொடுத்துருவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்டேஜ் 2க்கான பர்டிகுலர் டேட்டு, ஸ்டேஜ் 3க்கான பர்டிகுலர் டேட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அண்டு இதுக்கு வந்து எப்படி
அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். இதுக்கு ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் போட்டுடுறேன். அண்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போதைக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா இன்னும் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனு ஆகலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து இருக்கும். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் எங்கேருந்து எடுக்கணும் அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை ஹியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து என்னென்ன நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும், உங்கள்கிட்ட வந்து என்னென்ன இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு இந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் அப்லோட் பண்ணிட்டு இது ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுவாங்க. மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சர்வர் ஒர்க் ஆகும் கூட போகும். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10th +2 படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.